மனிதர்களுடைய எண்ணத்தை மாற்றி அமைக்கக்கூடிய வீரனாக நான் இருக்கிறேன். இன்னைக்கு ஒரு மனிதனுடைய எண்ணம், ஒருத்தன் தற்கொலை பண்ணிக்கிறான்னு வைங்க, அவனுடைய எண்ணம். ஒருத்தன் மனித வெடிகுண்டாக மாறுகிறான் என்றால் அது அவனுடைய எண்ணம் கிடையாது, இன்னொருத்தன் மோட்டிவேட் பண்றான். தன்னுடைய இடுப்பிலே தானே ஒரு குண்டை கட்டிட்டு அதை பட்டன் அமைக்கி ஒருத்தன் சாவுடான்னு சொல்லணும் ஒருத்தன் மோட்டிவேட் பண்றான்னு வைங்களேன். இந்த ஆயுதத்தை விட வார்த்தை என்ற ஆயுதம் மிகப்பெரியது. உன் உயிரை நீ மாய்த்துக்கொள் என்று அவனையே மனித வெடிகுண்டாக மாற்றக்கூடிய சக்தி நம்முடைய வார்த்தைக்கு இருக்கு, நம்மளுடைய மோட்டிவேஷனுக்கு இருக்கு. இந்த உலகமே அதுல தான் இருக்கு. நீங்க எவ்வளவு பேரா இருந்தாலும் சரி, பெரிய படை வச்சிருக்கிறதா இருந்தாலும் சரி, இயக்கமா இருந்தாலும் சரி, மோர் தென் ஆயுதத்தை விட வார்த்தைக்கு அதிக சக்தி உண்டு. மோட்டிவேட் பண்றாங்க. என் பின்னால ஒரு கூட்டம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்களே, எதை வச்சு சொல்றாங்க? அவங்களுடைய வார்த்தையை வச்சுதான், அவங்களுடைய பேச்சை வச்சுதான். என்னை பொறுத்தவரை இந்த ஆயுதத்தை விட உங்களுடைய பேச்சு மிகப்பெரிய ஒரு ஆயுதம். எண்ணத்தை மாற்றிவிடும், வாழ்க்கையை வளமாகவும் மாற்றிவிடும். இல்லை என்றால் தற்கொலை செய்யக்கூட அது தன்னை மாற்றிவிடக்கூடிய சக்தி வாய்ந்தது. வாளுக்கு அது கிடையாது, மனிதனுக்கு அது உண்டு. நீ நினைத்தால் ஒரு மனிதனை மாற்றி விடலாம், வெற்றியாளனாக இல்லை உயிரை மாய்த்துக்கொள் என்று 2 வழிகள் இருக்கிறது. அதனால் பேச்சுக்கு அதிக சக்தி உண்டு.